வணக்கம் நண்பர்களே. கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி, அது டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பற்றி படித்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சு கொள்ளப்படலாம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுங்க. இந்த பெனிஃபிட்ஸை நான் எப்போ உள்வாங்க ஆரம்பித்தேன் அப்படி, ஏன்னா நான் ஒரு பயனடைஞ்சா தான் அதை மற்றவங்களுக்கு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. என்னுடைய நண்பர் பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டுல டிசி கோர்ஸ் படிச்சதுனால, அப்போ பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு இதில் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு ஆள் எடுக்கும்போது, அது கோஆபரேட்டிவ்ல மத்திய கூட்டுறவு வங்கி, சரி, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, டிசிசிபி பேங்க்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனித்தனி நாட்கள்ல தேர்வு நடைபெற்றுச்சு. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு எக்ஸாம் எழுதி தர்மபுரி, பெரம்பலூர் 2 இடங்கள்லையுமே செலக்ட் ஆனப்பல. இப்போ பெரம்பலூர்ல வேலை பார்க்குறாப்புல. அப்போ என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நிறைய டிஎன்பிசி எக்ஸாம் எழுதினாப்புல. எழுதுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டிஎன்பிசிக்கு பல மடங்கு உழைப்பு போடணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த டிசிஎ கோர்ஸ் படிச்சதுனால காம்படிஷன் ரொம்ப கம்மியானால ஈஸியாக அவருக்கு வேலை கிடைச்சிது. சரிங்களா? இப்போ மத்திய கூட்டுறவு வங்கியில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியை நீங்கள் 35,000 மேலே எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு குரூப் 4 குரூப் 2 சேலரியோட அதிகம். ஸோ அப்படி இருந்த பட்சத்தில் இந்த டிசிஎம் கோர்ஸோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியணும் அடிப்படையில் தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடமாக இது பற்றியான காணொலிகள் பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம நேற்று இன்னைக்கோ அதை பற்றி பேசுறது கிடையாது. நம்மளுடைய சேனல் ஹிஸ்ட்ரியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பற்றியான பலன்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இதனால கோர்ஸ் பண்ணி ஏகப்பட்டவர் வேலையில ஜாயின் பண்ணி இப்போ பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்பேற்பட்ட டிசிஎம் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட்ல நீங்க வேலைக்கு, அரசு வேலைக்கு போறதுக்கான ஒரு படினே சொல்லலாம். ஏன்னா நீங்க டிஎன்பிசி போறீங்க, குரூப் 4 எழுதுறீங்க, 17 லட்சம் பேர் வருவாங்க. குரூப் 2 எழுதுறீங்க, ஒரு 8 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் வருவாங்க. குரூப் 1 எழுதுறீங்க, குறைஞ்ச ஒரு 3 லட்சம் பேர் வருவாங்க. அப்ப இந்த ஒரு போட்டி நடந்த சூழலில் இந்த டிசிஎம் கோர்ஸ் படிச்ச பலனால நீங்க இது டிஆர்பிங்கிற டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில கூட்டுறவு வங்கி, அது எஸ்ஆர்பி, அது தனி ரெக்ரூட்மெண்ட் போர்டு. மத்திய மற்றும் மாநில கூட்டுறவு தனி ரெக்ரூட்மெண்ட் போர்டு, கூட்டுறவு சங்கங்கள், அப்புறம் பால் உற்பத்தியாளர் சங்கங்கள். ஸோ இது எல்லாமே இந்த டிசிஎம் கோர்ஸ் படிச்சுன்னா மட்டும்தான் இங்க உள்ள ஜூனியர் அசிஸ்டன்ட் போன்ற பணிகளுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸோட இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸ் நீங்க இப்போ இப்பதான் கோர்ஸ் ஜாயின் பண்ணி 2 நாள் ஆகுது, இல்ல கோர்ஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டிருக்கீங்க, அப்போ ரெக்ரூட்மெண்ட் போட்டாங்கன்னா அப்போ கூட நீங்க போனாபைடு காலேஜில் வாங்கிட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஏங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு வேலையே கிடைச்சிச்சு, நான் என்ன பண்ணேன்னா, நீங்க எப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றீங்களோ அதுக்கப்புறம் நீங்க வேலையில ஜாயின் பண்ணா போதும். ஸோ இது ஏன்னா இந்த பயிற்சியை கூட்டுறவு நிறுவனங்களை நடத்தினால இதுக்கு ஒரு ப்ரொவிஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அப்ப இந்த டிசிஎம் கோர்ஸ் படிக்கிறதுனால மத்திய மற்றும் மாநில கூட்டுறவுகளை வேலைக்கு அப்ளை பண்ணலாம். கூட்டுறவு சங்கங்கள், அது சொசைட்டின்னு சொல்லாங்க, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கி. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டுறவு கடன் சங்கங்கள்ல, அது லோன் கொடுக்குற சங்கங்களையும் நீங்க பணிபுரியலாம். அதே போல ஆவின் போன்ற பால் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணா இந்த டிசிஎம் கோர்ஸ் பண்ணவங்க தான் அவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? வெறும் அந்த சங்கங்களுக்கு டிசிஎம் கோர்ஸ் மட்டும் கிடையாது, இதர கோர்சஸ் இருக்கு. பிஏ கோஆபரேட்டிவ் படிச்சிருக்கலாம், பிகாம் கோஆபரேட்டிவ் படிச்சிருக்கலாம். ஆனா நம்ம இன்னைக்கு பேசுறது டிசிஎம் கோர்ஸ்னால இந்த பெனிஃபிட் உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு, இப்ப டிஎன்பிசி பிரிவுகளுக்கு பத்தி ஷார்ட்ஹேண்ட் படிச்சவங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும். ஓகேவா? டிஎன்பிசில ஷார்ட்ஹேண்ட் டைப்பிஸ்ட் கூட இப்ப எல்லாருமே ஓரளவு காம்படிஷன் வந்துட்டாங்க. அப்ப டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணல ஷார்ட்ஹேண்ட் சுருக்கெழுத்து படிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரோட கட் ஆஃப் 200க்கு 165 170 போற சூழ்நிலை இவங்க 200க்கு 120 எடுத்தாலே பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஹேண்ட் படிச்சவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்க ஒரு ஈஸியா ஒரு வேலையை, அரசு வேலையை பெறதுக்கு ஒரு வழிதான் இந்த டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். சரிங்களா? ஸோ இது 1 இயர் கோர்ஸுங்க. ஓகேவா? ஸோ இது 1 இயர் கோர்ஸ், 2 செமஸ்டரு. இந்த செமஸ்டர் நீங்க தியரியா எழுத மாட்டீங்க, ஓஎம்ஆர் பேஸ்டு தான் டெஸ்ட் வைக்கிறாங்க. அது 1 வேர்டா தான் இருக்கும் செமஸ்டர் எக்ஸாமே. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 24,000 ரூபாய் ஆகும் இந்த 1 இயர் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கான அட்மிஷன் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர் ஒவ்வொரு இயரும் அவங்க அட்மிஷன் போடுவாங்க, இல்ல ஜூலைல கூட அவங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த கோர்ஸ் டூரேஷன் இருக்கு.
இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட்ல கிடையாது, அதாவது அஞ்சல் வழி படிப்பு அந்த மாதிரி கிடையாது. நீங்க ரெகுலரா படிச்சா மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து படிக்க முடியும் இப்படி சூழ்நிலை. ஸோ இது போக அந்த கோர்ஸ்ல வந்து என்னென்ன சொல்லி தராங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங், ஸோ கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ஒன்று தனியாக வந்துடும். அப்புறம் நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி தனியாக வந்துடும். அப்புறம் கூட்டுறவு மேலாண்மை படிச்சதுக்கான சர்டிஃபிகேட் வரும். இப்போ இந்த ஒரு கோர்ஸ்லேயே வந்து கூட்டுறவு மேலாண்மைக்கான ஒரு சர்டிஃபிகேட்டு, அப்ரைசர் நகை மதிப்பீட்டாளருக்கான சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சதுக்கான சர்டிஃபிகேட். அப்போ அந்த ஒரு கோர்ஸ்லேயே வந்து 3 விதமான சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த நகை மதிப்பீட்டாளர் கோர்ஸ் வச்சுட்டு நீங்க பிரைவேட் பேங்க்ல கூட வேலை பார்க்கலாம், இல்ல தனியார் வந்து கோல்டு லோன் கொடுக்குறவங்களுக்கு கூட வேலை பார்க்கலாம் இந்த அப்ரைசர் பயிற்சி வச்சு. அந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இதர வேலைவாய்ப்புகளுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த படிப்புல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை, தணிக்கை, அது ஆடிட்டிங் சொல்லி தராங்க, கோஆபரேட்டிவ் லா வந்து வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைசர் சொல்லி தந்துடுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டான சர்டிஃபிகேட் வந்துடும், அப்புறம் வங்கி நடைமுறைகள் வந்துடும். ஸோ இது எல்லாமே இந்த கோர்ஸஸ்ல இருக்கு, ஓகேவா? அப்போ இந்த நீங்க படிக்கிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பயனுள்ளதான கோர்ஸ் தான். ஸோ இது விருப்பம், அதாவது நிறைய பேர் இந்த கோர்ஸோட பெனிஃபிட் கேட்டிருந்தீங்க. அதனால வந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால. அதனால வந்து நீங்க கற்ற கல்வியை வந்து என்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கத்தான் செய்யும். அதனால நீங்க வேலைவாய்ப்பு விரும்புறவங்க, ஸோ இந்த 2025-26ல நிறைய பேர் பணிக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த பணிக்கு பெரும்பாலும் வந்து பெரும்பான்மையானவர் வந்து என்ன யாரு அப்படின்னா டிஎன்பிசிக்கு வெறித்தனமா படிச்சவங்க. டிஎன்பிசியில வந்து கவுன்சிலிங் வரைக்கும் போயிருப்பாங்க. இப்போ 1 மதிப்பு 2 மதிப்பெல்லாம் போனவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு, ஏன்னா இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர டைம் தான் இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சாங்க. அந்த டைத்துல கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஏகப்பட்ட பேர் வந்து இப்போ எஸ்ஆர்பி, டிஆர்பியில் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இது கண்கூடான உண்மை. நம்ம கிட்ட படிச்சவங்க ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்காங்க. அப்போ வந்து இந்த கோர்ஸ் வந்து இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லையுமே இந்த கோர்ஸ் வந்து சொல்லி தராங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்துல எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத அடுத்த காணொலியில பார்ப்போம். ஸோ இதே போல கூட்டுறவு சம்பந்தமான வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது சம்பந்தமா நான் படிக்க போறேன், இது சம்பந்தமா எனக்கு எக்ஸாமுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படி ஃபீல் பண்றவங்க இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் உங்களுக்கு சாட் பண்ணீங்கன்னா, இப்போ கூட்டுறவு சம்பந்தமா இருக்கானா நம்ம வந்து எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம், டெஸ்ட் பேஜ் ப்ரொவைட் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க இணைந்து பயன்பெறலாம். ஸோ இது சம்பந்தம் உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம அடுத்தடுத்த காணொலியில் டீட்டெயிலில் டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.